வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு தணிக்கையில் மிக முக்கியமான 100 வினாக்கள் மொத்தம் 14 பாடங்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, வாங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம். நான் சுத்தமாகவே படிக்கலை அப்படின்னா இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இந்தியாவில் முதல் பட்டய தணிக்கை முறை பின்பற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இந்த ஆடிட்டுன்ற விஷயம் எப்போத்துலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. செகண்டு, பன்னாட்டு கணக்காயர்களின் இணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977. எந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டில். எந்த நகர், ஜெர்மனியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூன்ச் நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 1976 பதிவாளர் மாநாடு. 1976 பதிவாளர் மாநாட்டில் சங்கங்களை தணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது. சங்கங்களை வகைப்படுத்துதல்னா 4 வகை இருக்கும், ABCD. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். 1976 பதிவாளர் மாநாடு. ஓகே. 4th கொஷின், தணிக்கை சார்ந்த மென்பொருள்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஐடியா ஆடிட் சாஃப்ட்வேர், ஆடிட், ஆடிட்டர். இதெல்லாம் தணிக்கை சார்ந்த சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. அண்ட் தென் 5th கொஷின், எய்ம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை அந்த திட்டத்தோட தணிக்கை துறையோட அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சாணின்றது லிஞ்ச் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 6th கொஷின், கூட்டுறவு தணிக்கை துறையின் நிர்வாகத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு தணிக்கைத்துறை அப்படின்றது அதனுடைய நிர்வாகம் எந்த துறையின் கீழ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதித்துறையின் கீழ் இருக்குது. தணிக்கையின் நோக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 2 வகைப்படும். ஒன்று தலையாய நோக்கம், இன்னொன்று துணை நோக்கம் அப்படி வரும். தலையாய நோக்கத்தில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா அந்த கணக்கேடுகள் பராமரிப்பு பற்றியும் அந்த உண்மையான நிதிநிலையை அறிதல் பற்றியும் படிச்சிருப்போம். அண்ட் தென் துணை நோக்கத்தில் பிழைகள், மோசடிகள் அதை பற்றி படிச்சிருப்போம். பிழைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். என்னென்ன 4 பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் பிழை, இரட்டிப்பு பிழை, ஈடுசெய் பிழை, விதி பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தராக அந்த எழுத்தர் பிழையை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடுபிழை, செய்பிழை. சரிங்களா, இது 2ஆக தான் பிரிக்கப்படும். அதுக்கப்புறம் 10வது கொஷின் ஆடிட் அப்படின்ற வார்த்தை ஆடியர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கும். அது ஒரு லத்தீன் மொழிச்சொல். அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள். 11th கொஷின், மோசடிகளின் வகைகள் எத்தனை? 3. 1 ரொக்க மோசடி, 2வது சரக்கு மோசடி, 3வது பொய்க்கணக்கு புனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th கொஷின், தணிக்கை கூட்டுறவு சங்க நிர்வாகத்திற்கு நண்பன், தத்துவ ஞானி மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறது. ஆடிட்ன்றது ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட் அப்படின்னு படிச்சிருப்போம். 13th கொஷின், கூட்டுறவு தணிக்கையின் சிறப்பியல்புகள். தவணை தவறிய கடன்களை பரிசீலனை செய்வது. நார்மலாக கம்பெனி ஆடிட்டில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. தவணை தவறிய கடன்களை பரிசீலனை செய்தால் கூட்டுறவு தணிக்கையோட மிக சிறப்பான இயல்பு. 14th கொஷின், சட்டப்பிரிவு 80(3) என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தொடர்புடைய யாரையும் அழைப்பானை அனுப்பி தணிக்கையாளர் விசாரிக்கலாம். இதுதான் 80 செக்ஷன் 3. அது என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒரு ஆடிட்டர் அந்த தணிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சங்கத்துக்கு தொடர்புடைய யாரனாலும் அழைப்பானை அனுப்பி விசாரிக்கலாம் அப்படின்றத 14th கொஷின். நெக்ஸ்ட் 15th கொஷின், கூட்டுறவு சங்க தணிக்கையாளரின் தகுதியை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு பட்டய தணிக்கையாளராக தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16th கொஷின், கூட்டு பங்கு நிறுவன தணிக்கை ரூபாய் 500 கோடிக்கு மேல் வரவு மற்றும் செலவு ஏற்பட்டு இருப்பின் அதனுடைய அறிக்கையை தணிக்கையாளர் NFRA ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்களோட வரவு மற்றும் செலவு 500 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிக்கையை தணிக்கையாளர் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்களுக்கு அனுப்பி அதை செக் பண்ணுவாங்க. 17th கொஷின், ஒரு பணியாளரின் பணிகளை நிறுவனத்தின் மற்றொரு பணியாளர் சரிபார்க்கும் முறை. உள்ளேயே பண்ணிக்கிட்டால் அது பரிசீலனை, வெளியிலேருந்து ஆளை கூட்டு வந்தால்
அது வந்து உட்தணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவனத்தின் மற்றொரு பணியாளர் சரிபார்க்கும் முறை உட்பரிசீலனை. நெக்ஸ்ட் 18th கொஷின், சங்கத்தின் கணக்குகள் மற்றும் தொழில் நடவடிக்கைகளில் சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு தணிக்கை செய்வதே உட்தணிக்கை எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 19th கொஷின், வணிக நடவடிக்கைகளில் சரித்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் அறிந்து கொள்வதற்காக தணிக்கையாளர் ஆவணங்களின் அடிப்படையில் பரிசோதிக்கும் நடைமுறையே சான்றாய்வு ஆகும் அப்படின்றாங்க. ஆவணங்களின் அடிப்படையில் பரிசோதிக்கும் நடைமுறை தான் சான்றாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தணிக்கையின் இன்றியமையாத அம்சம் எது, தணிக்கையோட இன்றியமையாத அம்சம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சான்றாய்வு தான். நெக்ஸ்ட் கொஷின், கூட்டுறவு சங்கங்கள் தங்களின் வரவு மற்றும் செலவு நடவடிக்கைகளுக்கு அத்தாட்சியாக சங்கத்தில் பராமரிக்கப்படுகின்ற ஆவணமே சான்று சீட்டு ஆகும். வரவு செலவு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சங்கத்தில் ஃபாலோ பண்ணிக்கின்ற ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றுச்சீட்டு. சான்றுச்சீட்டுனா இங்கிலீஷில் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், சான்றுச்சீட்டு எத்தனை வகைப்படும்? சான்றுச்சீட்டு மொத்தம் 2 வகைப்படும். அது என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வரவு சான்றுச்சீட்டு, இன்னொன்று செலவு சான்றுச்சீட்டு. ஓகேவா? அண்ட் தென் அந்த 2 சான்று சீட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு பரிசீலனை பண்ணுற முறையை வந்து சான்று சீட்டு பரிசீலனை அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது கேள்வி, கூட்டுறவு சங்கம் பிறரிடமிருந்து தான் பெறுகின்ற தொகை செலுத்தியவருக்கு வழங்குகின்ற அத்தாட்சி. எனக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற அத்தாட்சி தான் வரவு சான்று சீட்டு அல்லது ரசீது என்று அழைக்கப்படுகிறது. 24வது கொஷின், கூட்டுறவு சங்கம் செய்கின்ற நான் செய்கிற செலவுக்கு பணத்தை நான் யார்கிட்டேருந்து பெறணும் அவங்கக்கிட்டேருந்து பெற்று ஒரு பராமரிக்கின்ற அத்தாட்சி தான் வந்து செலவு சான்றுச்சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. 25வது, ஒரு சங்கம் இருக்குது, அதில் வந்து அதிக அளவில் நடவடிக்கைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்களில் துணை ஏடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பேடுகள்லையும் அந்த நடவடிக்கை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை ஏடுகள், குறிப்பேடுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் 26ல் துணை ஏடுகள்னால் என்னென்ன, அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. விற்பனை புத்தகம், கொள்முதல் புத்தகம், விற்பனை திருப்பு புத்தகம், கொள்முதல் திருப்பு புத்தகம், இதெல்லாம் வந்து துணை ஏடுகளின் கீழ் வரும். துணை ஏடுகள் பராமரிக்கணும், அந்த துணை ஏடுகளில் இந்தந்த விஷயம்லாம் மெயின்டைன் பண்ணணும். 27 வரவு மற்றும் செலவுக்கான இனங்கள் ஒவ்வொன்றும் முறையாக சங்கத்தின் நாள் வழி ரொக்க புத்தகத்தில் பதியப்படுகின்றது. ஒரு நாளைக்கு செய்கிற வரவு மற்றும் செலவு இனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் முறையாக எதுலன்னா நாள் வழி ரொக்க புத்தகத்தில் பதியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 28வது கேள்வி, ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் ரொக்க கையிருப்பு தொகை பொது பேரேட்டில் தனி தலைப்பில் குறிப்பிடப்பட வேண்டும். ரொக்க கையிருப்பு தொகை ஒரு நாள்லையும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த சங்கத்தில் அப்படின்றது வந்து பொது பேரேட்டில் தனி தலைப்பில் கண்டிப்பாக குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 29வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1988 படி விதி எண் 20 என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சங்கம்னு ஒன்று இருந்தால் அவங்க பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் விதி எண் 20. 31 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கூட்டுறவு நிறுவனத்தின் உயிர்நாடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தீர்மான புத்தகத்தில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிர்வாக குழு கூட்டம் எப்போ கூட்டணும், பேரவை கூட்டம் எப்போ கூட்டணும், பணியாளர்கள் எப்போ நியமனம் பண்ணணும், சம்பள உயர்வு எவ்வளோ, கடன் பெறுதல் அந்த கடன் கோருதல் விண்ணப்பம் எவ்வளோ, வரவு செலவு அறிக்கை எவ்வளோ முதலியவை இதில் இடம்பெறும். 31 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிட்டான்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. சிட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தினசரி ரொக்க வரவு மற்றும் செலவு இப்புத்தகத்தில் பதியப்படும். சிட்டாவை தணிக்கையாளர் எதோட கிராஸ் செக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தணிக்கையாளர் சிட்டா புத்தகத்தில் உள்ள கையிருப்பு ரொக்கமும் நாள் வழி முதன்மை ரொக்க ஏட்டில் உள்ள ரொக்க இருப்பும் இணையாக உள்ளதா என பரிசீலனை பார்த்து சான்றளிப்பார். நெக்ஸ்ட்டு 32 நாள் வழி முதன்மை ரொக்க பதிவேடு கணக்கியல் பொன் விதிகளின் முதல் விதியினை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. நாள் வழி முதன்மை ரொக்க பதிவேடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் கோல்டன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் ரூலை பேஸ் பண்ணி இருக்குது. முதல் விதியினை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. 33வது கொஷின், நடைமுறை மூலதனம் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது பேரேட்டை சட்டப்பிரிவு 83 படி பராமரித்தல் வேண்டும்.
ஓகேங்களா. நடைமுறை மூலதனம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல். நிறைய இந்த கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது வந்து அன்றாட தேவைகளுக்கு கடன் கொடுக்குறது தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், நடைமுறை மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற கூட்டு சங்கங்கள் பொது பேரிட்ட சட்டப்பிரிவு 83 படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கத்தில் ஒருவர் உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்கு உறுப்பினர் சேர்க்கை புத்தகம் சட்டப்பூர்வமான அத்தாட்சி ஆகும். ஒரு உறுப்பினர் உண்மையாகவே அந்த சங்கத்தில் இருக்காரா, அதுக்கு ப்ரூஃப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுப்பினரோட சேர்க்கை புத்தகம் தான் அதோட ப்ரூஃப். 35வது கொஷின், நிதியாண்டில் உறுப்பினரின் பங்குத்தொகை திருப்பி அளிக்கப்பட்ட விவரம் தீர்மான புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு நிதியாண்டு இருக்குது, இந்த நிதியாண்டில் ஒரு உறுப்பினர் வேணாம் நான் இந்த குழுவிலேருந்து நீங்கிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வராங்க அப்படின்னா அவருக்கு திரும்பி கொடுக்க அந்த பங்குத்தொகையை வந்து நம்ம வந்து தீர்மான புத்தகத்தில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். 36 வாங்கிய கடன் பதிவேட்டில் இதர கூட்டுறவு நிறுவனம் இருந்து கடன் பெற்ற விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. நம்ம வாங்குகிற கடன் இருக்கு இல்லையா, அது வந்து இதர நிறுவனங்கள் வந்து நம்ம வந்து கூட்டுறவு சங்கம் வந்து கடன் வாங்குவோம், அது வந்து வாங்கிய கடன் பதிவேடு அப்படின்ட்டு ஒரு பதிவேடு இருக்குது, அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ கடன் வாங்கணும், எவ்வளோ கட்டியிருக்கும், இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணணும். 37 கூட்டுறவு சங்கம் உறுப்பினரிடமிருந்து காலமுறை வைப்புகளை பெற்று அதன் ரசீதை ஈடாக வைத்து வைப்பு தொகையில் 80% முதல் 85% வரை கடன் வழங்குகிறது. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறாங்க, ஏதோ ஒரு டெபாசிட் போடுறாங்களா, அதோட ரசீதை ஈடாக வச்சுட்டு அதுலேருந்து 80% 85% வரையும் அவங்க கடன் வாங்கிக்கலாம். 38 காசா அப்படின்றது வந்து நத்திங் பட் சிஏ அப்படின்றது வந்து கரண்ட் அக்கௌண்ட், எஸ்ஏன்றது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ காசு போட்டு வச்சாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வட்டியும் தரமாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3.5% வட்டி கொடுப்பாங்க. அதர்ஸில் வந்து 5%லேருந்து 7%, அதாவது வந்து சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரிலாம் வந்து 5%லேருந்து 7% வரையும் வட்டி கொடுப்பாங்க. 39வது கேள்வி, வைப்புகளுக்கு வட்டி வழங்கப்படுகிறது, கடனுக்கு வட்டி வசூல் செய்யப்படுகின்றது, இடையே உள்ள வித்தியாச விழுக்காடு தான் சங்கத்திற்கான வருமான விழுக்காடு. வட்டி வந்து வசூல் செய்வாங்க, சரிங்களா. நம்மளோட வைப்பீடுகளுக்கு வட்டி வந்து கொடுப்பாங்க, கடனுக்கு வசூல் செய்வாங்க, வைப்பீடுகளுக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டுத்திற்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வருமான விழுக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. 40வது கொஷின், நிலப்பதிவேடு ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் இப்பதிவேட்டை கட்டாயமாக பராமரித்தல் வேண்டும். ஏன்னா வேளாண்மை சார்ந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் வேளாண் சங்கங்கள் கடன் கொடுக்கறதுனால நிலப்பதிவேடுன்ட்டு ஒரு விஷயம் இருக்கணும். இந்த நிலத்தோட எவ்வளோ பவுண்ட்ரி, சர்வே என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த நிலப்பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் ஆண்டு இறுதியில் கேட்பு வசூல் நிலுவை பதிவேடு கட்டாயமாக பராமரிக்கப்பட வேண்டும். இந்த கேட்பு வசூல் நிலுவை அப்படின்றது வந்து டிசிபி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் ரெஜிஸ்டர். இன்னும் எவ்வளோ தேவை இருக்குது, இன்னும் எவ்வளோ அவங்கக்கிட்டேருந்து வசூல் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது மூணுத்தையும் கண்டிப்பாக எல்லா சங்கமும் மெயின்டைன் பண்ணணும். 42 வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத வைப்புகள் பெறும். அதாவது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேங்க்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போனவுடனே வாங்குவாங்க. அவங்க வந்து என்னென்னா ஸ்டாட்டுடரி லிக்விடிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா. அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 25%க்கும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆர்பிஐ ஆடிட்டில் வந்து ஒரு கடும் குறையாகவே நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிற விதி வந்து விதி எண் 80, ஓகேவா. விதி எண் 80 சட்டப்பிரிவில் விதி எண் 80, இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 43வது கேள்வி, கூட்டுறவு சங்கத்தில் தணிக்கை குறைகள் இருப்பின் அதனை 3 மாதத்திற்குள் நிர்வாகத்துறைக்கும் தணிக்கை துறைக்கும் அனுப்பிய விவரத்தை தணிக்கை குறைகள் களைவு பதிவேட்டில்
பதிவு செய்ய வேண்டும். ஒரு தணிக்கையாளர் வர்றாரு, தணிக்கை செய்கிறாரு, இந்த நிறுவனத்தில் இந்த குறை இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாருன்னா அது 3 மாதத்தில் நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை, அந்த விவரத்தை இயக்குனருக்கும் தென் நிர்வாகத்துறைக்கும் அனுப்பிட்டு அதே குறைகள் களைவு பதிவேடுன்னு ஒரு பதிவேடு இருக்குது, அதில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 44 தணிக்கையில் மறுக்கப்பட்ட செலவுகளுக்கு நிகராக சங்கம் ஈட்டிய லாபத்திலிருந்து ஏற்படுத்துவது காப்பு. காப்பு அப்படின்னா நிகராக சங்கம் செலவுகளுக்கு நிகராக சங்கம் ஈட்டிய லாபத்திலிருந்து ஏற்படுத்துவது காப்பு. அதாவது இதுதான் காப்புன்னு சொல்கிறாங்க. 45 ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதிர்பாரா செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது தான் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. 46 கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை 2 வகையாக பிரிக்கலாம். என்ன 2 வகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று சட்டப்பூர்வமான நிதிகள், இன்னும் சட்டப்பூர்வமற்ற நிதிகள். ஓகே, நெக்ஸ்ட்டு 1983ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்க சட்டம் சட்டப்பிரிவு 72 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சங்கத்தில் உள்ள லாபத்தில் ஒதுக்கீடுகளை ஏற்படுத்துவதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 72 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சங்கம் லாபத்தில் போயிட்டுருக்குன்னா அவங்க சட்டப்பூர்வமான ஒதுக்கீடுகள் ஒரு சிலர்கிட்ட எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேம நிதி மட்டும் 20%, ரெண்டாவது விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி 15%, மீதி எல்லா நிதியும் 10% தான் வரும். பொய்த்த கிணறு நிதி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கால்நடை மேம்பாட்டு நிதி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடன் நிதி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் வெறும் 10%. டிஃப்ரெண்ட்டானது இந்த 2 தான். சேம நிதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20%, விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி பார்த்திங்கன்னா 15%. 48 சட்டப்பூர்வமற்ற ஒதுக்கீடுகள்ன்ட்டு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். ஒன்று கூலி சமப்படுத்தும் நிதி, இன்னொன்று தேய்மான நிதி, மூணாவது மூலதன நிதி. இது 3 சட்டப்பூர்வமற்ற நிதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் கறவை மாடு இறந்தால் கறவை மாட்டின் மதிப்பில் 50% உறுப்பினருக்கு கால்நடை மேம்பாட்டு நிதியிலிருந்து இழப்பீடாக வழங்க வேண்டும். கால்நடை மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% லாபம் ஈட்டுற சங்கம் ஒதுக்கி வைப்பாங்க. அவங்க அவங்களோட உறுப்பினரோட மாடு இறந்துட்டால் அந்த மாட்டோட வேல்யூவில் 50% கண்டிப்பாக கொடுத்துடணும். 50th கொஷின், சொத்துக்களை புத்தகம் மதிப்பை விட அதிக தொகைக்கு விற்பனை செய்யும் பொழுது கிடைக்கும் அதிக தொகையை ஒரு ஒதுக்கீடாக அமைத்து அதை பொறுப்பு பகுதியில் காட்டுவதற்கு மூலதன ஒதுக்கீடு என்று பெயர். ஒரு புக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்டை அதோட பட்டா, அதாவது ரெக்கார்டு வேல்யூ ஒரு 50,000னா நான் விற்கிறது ஒரு 70,000க்கு விற்றுனா அதை லாபமாக காட்டக்கூடாது, அது ஒரு ஒதுக்கீடாக காட்டணும். அதுதான் மூலதன ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. 51 இருப்பு நிலை குறிப்பு, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நிறுவனத்தோட சொத்துக்களையும் பொறுப்புகளையும் கொண்ட பட்டியல். ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆண்டு இறுதியிலையும் அது பேலன்ஸ் ஷீட்ன்ற தயார் பண்ணிப்பாங்க. இந்த நிறுவனத்தில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பொறுப்பு இருக்குது அப்படின்றது பேலன்ஸ் ஷீட் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். 52வது கேள்வி, விற்பனை செய்யும் நோக்கத்துக்காக கொள்முதல் செய்யப்படும் பொருள்களும் உற்பத்தி பொருளாக மாற்றுவதற்காக வழங்கப்படும் பொருள்களும் மிதக்கும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை விற்பனை செய்யணுன்றதுக்காக தான் அந்த பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா மிதக்கும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாங்கன்னா ரொக்கமாக மாற்றம் செய்யக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே மிதக்கும் சொத்துக்கள். நெக்ஸ்ட் 52nd வங்கி சரி கட்டும் பட்டியல் 2 வகைப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் 53வது பிணையமற்ற கடன்கள் மற்றும் ஈட்டு கடன்கள் தவணை தவறி 90 நாட்களுக்கு மேல் இருந்தால் அந்த வகை கடன்களை தணிக்கையாளர் தரமற்ற கடன்கள், செயல்படா சொத்துக்கள் என்று வகைப்படுத்துவார். பிணையமற்ற கடன் இருக்குது, அதாவது எந்த ஒரு ஷூரிட்டியும் வாங்காமல் இருக்கிற கடன் ஒரு 90 டேஸ்க்கு மேலே போயிட்டு தவணை தவறிச்சு அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்ட்டு தணிக்கையாளர் வகைப்படுத்துவார். 54th வருவாய் ஈட்டாத கடன்களை செயல்படா சொத்துக்கள் பட்டியலில் சேர்ப்பார். வருவாய், அதாவது அந்த கடனால் வட்டியும் வரல அசலும் வரல அப்படின்னா தட் இஸ் செயல்படா சொத்துக்கள். தென் 55வது உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கடன் மற்றும் முன்பணங்கள் 4 இனங்களில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உறுப்பினருக்கு நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 4. ஒன்று தரமான கடன், இன்னொன்று தரம் குறைந்த கடன், இன்னொன்று சந்தேக கடன், இன்னொன்று நட்டக்கடன்.
பட்டக்கடனில் வாய்ப்பே இல்லை, திரும்ப வரவே வராது. 56 புலனாகா சொத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு நற்பெயர் மற்றும் வணிக குறி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 57 தணிக்கை அறிக்கை சங்கத்தின் தணிக்கை முடிந்த பிறகு தயார் செய்யப்படுகிறது. தணிக்கை அறிக்கைன்ட்டு வந்து தணிக்கையாளர் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதிவாளருக்கும் இயக்குனருக்கும் நிர்வாகத்துறைக்கும் இவங்க 3 பேருக்கும் அனுப்புவாங்க. அது வந்து ஒரு வருஷமும் தணிக்கை முடிஞ்ச பிறகு அந்த தணிக்கை அறிக்கையை ரெடி பண்ணுவார் தணிக்கையாளர். தணிக்கையாளர் கண்டுபிடிக்கப்படுகின்ற குறைகளை ஆ மற்றும் ஆ என 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இந்த இதை பற்றி கூறுற விதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி எண் 102. இந்த ஆன்ற குறை வந்து பார்த்திங்கன்னா கடுங்குறை. அதில் வந்து 1லேருந்து 5 ரொம்ப முக்கியமான ஏதாவது முறைகேடு இல்லை கணக்கேடுகள் சரியாக பராமரிக்கப்படுறது இல்லை வந்து பொய் கணக்கு எழுதுறது இதெல்லாம் வந்து கடுங்குறையாக வரும். நெக்ஸ்ட்டு ஆன்றதில் வந்து இதர குறைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதை பற்றி பேசுகிற விதி எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விதி எண் 102. 59 கடும் குறைகள் தணிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டால் மேற்படி கடும் குறைகள் தொடர்பாக தனி அறிக்கை கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சாரி, இங்கே கொஞ்சம் எரர் ஆயிருக்கு. அதாவது வந்து ஆடிட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு கடும் குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும், தணிக்கையாளர் வந்து ஒரு தனி அறிக்கை வந்து தயார் செஞ்சு அது கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 60வது கூட்டுறவு சங்கம் சட்டப்பிரிவு 80 உட்பிரிவு 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகளை சங்கமானது தணிக்கை அறிக்கை கிடைக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு குறைகளை களைந்து செய்ததற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு அனுப்புதல் வேண்டும். 80 உட்பிரிவு 7 என்ன சொல்கிறாங்கன்னா தணிக்கை நடந்துருச்சு, குறை இருக்குது, அதுக்கான சொல்யூஷனை அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை வந்து சங்கமானது தணிக்கை இயக்குனருக்கு 3 மாதத்தில் கண்டிப்பாக அனுப்பணும். 61 கூட்டுறவு சட்ட விதிகள் விதி எண் 102 படி தணிக்கையாளர் தனக்கு அளிக்கப்பட்ட விவரங்கள் கணக்குகள் விளக்கங்களின்படி சங்கத்தின் இறுதி கணக்குகள் சங்கத்தின் உண்மையான நிதிநிலையை பிரதிபலிக்கின்றனவா என்று சான்றளிக்கிறது. எதன் அடிப்படையில் விதி எண் 102 அடிப்படையில் தான் தணிக்கையாளர் வந்து சான்றும் அளிக்கிறாரு. கரெக்டாக உண்மையாக அந்த சங்கத்தில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த சங்கத்தோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உண்மையான நிதிநிலையை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிட்டு 62வது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்களின் நிதி பொருளாதார வலிமை செயல்பாடு நிர்வாகத்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கிங் அடிப்படையில் அது ஏ சங்கமா பி சங்கமா சி சங்கமா டி சங்கமா அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அண்ட் தென் வந்து தவணை தவறிய கடன் அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். 63வது கேள்வி சங்கங்கள் 100 மதிப்பெண்களுக்கு 60% அதிகமாக மேலும் மதிப்பெண் பெற்றால் அது ஆ வகுப்பு சங்கமாக வகைப்படுத்தலாம். ஓகே. 64வது தவணை கடந்த கடன் 40 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருப்பின் அந்த சங்கம் டி பிரிவாக வகைப்படுத்தப்படும். தொடர்ந்து 2 அல்லது 3 ஆண்டுகள் இப்பிரிவில் இருப்பின் சங்கமானது கலைக்கப்படலாம். ஏன்னா நிதியுதவி எந்த வங்கியும் அளிக்காது, அதனால் சங்கத்தை கலைச்சிருவாங்க. 40% அதிகமான தவணை தவறிய கடன் இருந்தால். 65 சட்டப்பிரிவு 80 உட்பிரிவு 6 நிதித்துறையின் நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை கட்டணத்தை ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் செலுத்துதல் வேண்டும். ஒரு தணிக்கையாளர் வந்து ஆடிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான சம்பளத்தை 80 உட்பிரிவு 6 படி நிதித்துறையில் நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை கட்டணத்தை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 66வது தணிக்கை செய்யப்பட்ட சங்கமானது தணிக்கையாளரின் கேட்பாட்டில் கிடைத்த தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் தணிக்கை கட்டணத்தை கீழலிடப்பட்ட காசோலையாக அரசு கணக்கில் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஏற்கனவே லெசன் வைஸாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து லெசன் வைஸாக தான் படிக்க பிடிக்கும், டீட்டெயிலாக படிக்க பிடிக்கும்னா அது பாருங்கள். இல்லை இது ரிவிஷனுக்காக அப்படின்னா நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். அதாவது வந்து
இந்த மாதிரி தணிக்கையாளரோட கேட்பு பட்டியல் கிடச்சிருச்சு. அவங்க வந்து ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பேமெண்ட்டை எங்கே பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே தணிக்கை கட்டணத்தை கிராஸ்டு செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கீழிடப்பட்ட காசோலை. கீழிடப்பட்ட காசோலைன்னா பர்டிகுலராக வந்து அந்த ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேங்க்ஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட் பேங்க்ஸில் அரசு கணக்கில் கண்டிப்பாக செலுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தணிக்கை 67 தணிக்கை கட்டணத்தை செலுத்த தவறும் சங்கங்கள் மீது கூட்டுறவு சட்டம் 148 படி ஜப்தி நடவடிக்கை மூலமாக தொகையை வசூலிப்பதற்கு இயக்குனருக்கு அதிகாரம் இருக்குது. யாரெல்லாம் எந்த கூட்டுறவு சங்கம்லாம் அதாவது வந்து தணிக்கை கட்டணத்தை கட்ட மறுக்கிறாங்க, விட்டுடுறாங்க, செலுத்த தவறுறாங்களோ தணிக்கை இயக்குனர் வந்து பிரிவு 148 படி அவங்க மேலே ஜப்தி நடவடிக்கை எடுக்கலாம். 68 தணிக்கை கட்டணத்திலிருந்து விலக்கு பெறும் நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு கூட்டுறவு பயிற்சி கழகங்கள், ஒன்றியங்கள், நட்டத்தில் இயங்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தணிக்கை கட்டணம் கட்டணுன்ற விஷயம் இல்லை, அவங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். 69 தணிக்கை கட்டணத்தை பற்றி குறிப்பிடும் விதி எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி எண் 103. தணிக்கை கட்டணம்னா விதி எண் 103. 70 அரசு தணிக்கையாளர்களுக்கு என தணிக்கை கட்டணத்தை 2 வகையாக நிர்ணயம் செய்து கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து வசூலிக்கின்றது. தணிக்கை கட்டணத்தை அரசு வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடர் தணிக்கை ஒன்று, இன்னொன்று அடிப்படை விதி 127 அடிப்படையில் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தொடர் தணிக்கை அப்படின்னா என்னென்னா, தொடர் தணிக்கை கட்டணம் தணிக்கையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை தணிக்கை செய்யும் நாட்களின் அடிப்படையில் அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர் தணிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தணிக்கையாளர் ஒரு சங்கத்துக்கு 45 நாள் வந்து தணிக்கை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதனுடைய நாட்களின் அடிப்படையில் அவங்களுக்கு சம்பளம் போகும். 72 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தணிக்கை அடிப்படை விதி 127 படி சராசரி கட்டணம் ஆவரேஜ் பே அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பிட்ட காலத்திற்கு கூட்டுறவு சங்கங்கள் தணிக்கை செய்வதற்காக நியமனம் செய்வாங்க. ஒரு ஏ சொசைட்டி இருக்குன்னா அது வந்து ஒரு 5 நாளும், இப்போ ஒரு பி கிளாஸ் சொசைட்டி இருக்குன்னா அது ஒரு 7 நாளும், குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அதை போய் பண்ணுவாங்க. அதாவது வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து ஏ சங்கம், நெக்ஸ்ட்டு 7 நாள் வந்து பி சங்கம், இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை விதி 127 படி சராசரி கட்டணத்தை கொடுப்பாங்க. பொதுவாக இடைக்கால தணிக்கை குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, மந்த்லி அந்த மாதிரி செய்கிற இந்த இடைக்கால தணிக்கைக்கு இந்த சராசரி கட்டணம்ன்றது பொருந்தும், தொடர் தணிக்கைக்கும் இந்த சராசரி கட்டணம்ன்றது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 73 தணிக்கையாளரின் கடமைகள், உரிமைகள், பொறுப்புகள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 80 கடமை, 80 உரிமை, 80 பொறுப்பு. விதி எண் 102 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தணிக்கையாளருடைய கடமைகளை பற்றி கூறுகிறது. இதே வந்து சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தணிக்கையாளர் ஒரு சங்கத்திற்கு தணிக்கை ஒதுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்ட பிறகு உரிய காரணங்களுக்காக கால நீட்டிப்பு வேண்டி இயக்குனருக்கு 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். அதாவது வந்து 3 மாதம் அவங்க செக் பண்ணலான்னு போகிறாங்க, 3 மாதம் பத்தலைன்னா அந்த கடைசி 7 நாளில் இயக்குனருக்கு விண்ணப்பித்து டேட் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். 76வது கொஷின் தணிக்கையாளரின் உரிமைகள் அல்லது அதிகாரங்கள். 4 உரிமை அதிகாரம் இருக்குது தணிக்கையாளருக்கு. 83 உட்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்வையிடும் அதிகாரம், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அழைப்பானை அனுப்பி விசாரிக்கும் அதிகாரம், சங்கத்தோட நடவடிக்கைகளுக்கு யார் யாரெல்லாம் தொடர்புடையவங்களாக இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விவரம் கேட்கும் அதிகாரம். ஓகே, ஒரு விவரம் வேணும் தணிக்கையாளருக்குன்னா யாருனாலும் அந்த சங்கத்தின் தொடர்புடையவர்களை கூப்பிட்டு விவரத்தை கேட்டுக்கலாம். 4வது குறைகளை நிவர்த்தி செய்ய ஆணையிடுதல். நெக்ஸ்ட்டு 77 சங்கம் தணிக்கையாளரால் தணிக்கை செய்யப்பட்ட பிறகு கடும் குறை இருப்பின் தனி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தணிக்கையாளர் தனி அறிக்கை செய்து அதை வந்து தணிக்கை இயக்குனருக்கு சமர்ப்பிப்பார். நெக்ஸ்ட்டு 78 1978ஆம் ஆண்டு வரை கூட்டுறவு தணிக்கையானது கூட்டுறவு சங்க பதிவாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது.
அதாவது வந்து 1978 வரையும் கூட்டுறவு தணிக்கை அப்படின்றது வந்து கூட்டுறவுத்துறையின் கீழே தான் இருந்திருக்கு. அதுக்குன்ட்டு ஒரு தணிக்கை அதிகாரியின் தலைமையில் தான் இந்த கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வந்திருக்கு. பிறகு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 79வது சந்தானம் குழுன்ட்டு ஒரு குழு இருக்குது. அவங்க என்ன பரிந்துரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தணிக்கை துறைன்றது வந்து சுதந்திரமானதாக இருக்கணும், அதுக்குன்ட்டு தணிக்கை துறையினே ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில் தான் கூட்டுறவுத்துறையிலேருந்து பிரித்து தணிக்கை துறை அப்படின்ட்டு ஒரு தனியான துறையை வந்து அரசாங்கம் உருவாக்கியிருப்பாங்க. இந்த உருவாக்கப்பட்ட தணிக்கைத்துறை எந்த தேதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17/6/1981 முதல் கூட்டுறவு தணிக்கைத்துறை எனும் புதிய துறை அரசால் உருவாக்கப்பட்டது. தணிக்கை இயக்குனர் தலைமையில் நீதித்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. எந்த துறையோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குன்னா நீதித்துறை. ஓகே, நீதித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 81/11/1990 இது வந்து 30வது சட்டமாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா. குழு தணிக்கைத்துறை வந்து பால் கூட்டுறவு தணிக்கைத்துறையை மட்டும் அதிகாரம் செய்யறதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மீதி எல்லா துறையான நெசவாளர் தணிக்கைத்துறை, அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனை வெல்லம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, வேளாண்மை சங்கங்கள், இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாத்தையும் இந்த தணிக்கைத்துறை ஆய்வு செய்யும். பால் வளத்தை மட்டும் தனியாக ஒரு தணிக்கைத்துறை இருக்குது, அவங்க தான் ஆய்வு செய்வாங்க. 82 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்பிரிவு விதி எண் 102 மற்றும் 103 கூட்டுறவு தணிக்கைத்துறையின் தணிக்கையாளர்களால் கூட்டுறவு சங்கங்கள் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது வந்து விதி எண் 102 மற்றும் 103 சரியா, கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 102 மற்றும் 103 விதியின்படி தான் தணிக்கை நடக்குது சங்கத்தில். நெக்ஸ்ட்டு 83 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின்படி பிரிவு 80 என்பதுன்னா சட்டப்பிரிவு 80 எதை பற்றி பேசுதுன்னா தணிக்கையை பற்றி பேசுது. 84 ஒவ்வொரு நிதி ஆண்டு முடிந்து 3 மாதத்திற்குள் தணிக்கை முடிப்பதற்கு தேவையான நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் இதர விவரங்கள் சங்கங்களால் தயாரிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா தான் ஆடிட் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்குள்ளே அவங்களோட டேட்டாவை அவங்க ரெடி பண்ணி வைக்கணும். பேலன்ஸ் ஷீட்டு அண்ட் தென் வந்து இதர டீட்டெயில்ஸு, ஒரு 4 பீரியடு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்க ரெடி பண்ணி வைக்கணும். 85 ஒரு சட்டப்பிரிவு 80A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவு செய்யப்பட்ட சங்கமும் அரசு தணிக்கையாளரால் அல்லது தணிக்கை நிறுவனங்களால் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தது ஒரு முறையாவது தணிக்கை செய்யப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 80லேயே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு தணிக்கையாளரோ இல்லைனா தணிக்கை நிறுவனங்களாலேயோ கண்டிப்பாக அது வருஷத்துக்கு ஒரு டைம் தணிக்கை செய்யப்பட வேண்டும். பிரிவு 80B சட்டப்பிரிவு 80B என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கணக்குகளை தணிக்கை மேற்கொள்ளும் அரசு அல்லது தணிக்கை நிறுவனங்கள் தணிக்கையாளர்களுக்கு என குறைந்தபட்ச தகுதிகள் மற்றும் அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு தணிக்கை மேற்கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மற்றும் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்றது சட்டப்பிரிவு 80B. நெக்ஸ்ட்டு 87 பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கணக்குகள் தொடர்புடைய நிதி ஆண்டு முடிவடைந்து 6 மாதத்திற்குள் ஒவ்வொரு பதிவு பெற்ற சங்கத்தின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2025 அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுதுன்னா அவங்க ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பருக்குள்ளே அவங்களோட ஆடிட்டை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 88 தணிக்கையின் போது வெளிப்படுத்தப்பட்ட குறைகள் 3 மாதத்திற்குள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ குறை இருக்குன்னா அதை 3 மாதத்துக்குள்ளே அந்த சால்வ் பண்ணிடணும். 89 இறுதி தணிக்கை அறிக்கை தயார் செய்தல் பற்றி கூறும் விதி. பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஷீட் முடித்து இந்த இறுதி கணக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி கூறுறது வந்து எந்த விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி எண் 101. அதுக்காக பொறுப்பானவங்க யார் இதை பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் ஃபஸ்ட்டு முதன்மை நிர்வாகி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க தான் இதை பொறுப்பெடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும், அதாவது இறுதி நிலை கணக்கை. அப்படி அவங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தோட தலைவர் பண்ணுவாங்க. அவங்க கிட்டேருந்து யாருக்கு போகும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவாளருக்கு போகும். பதிவாளர்கிட்டேருந்து யாருக்கு போகும்னா இயக்குனருக்கு போகும். இதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ.
நெக்ஸ்ட் 90வது கேள்வி, தணிக்கை மேற்கொள்வதற்குரிய நெறிமுறை அந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி கூறுற விதி எண் வந்து பார்த்திங்கன்னா விதி எண் 102. 91 வந்து ஒவ்வொரு சங்கமும் தணிக்கை கட்டணத்தை கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் கேட்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 மாத காலத்திற்குள் அதன் அருகில் உள்ள அரசு கருவூலத்தில் எண் 103(2) படி செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதாவது வந்து தணிக்கையாளருடைய கேட்பு பட்டியல் கிடச்சிருச்சு, இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா தணிக்கையாளர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேமெண்ட்டை கட்டணும். அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நியர்பை இருக்கிற அந்த கவர்மெண்ட் ட்ரெஷரியில் போயிட்டு விதி எண் 103(2) ஓகே, விதி எண் 103(2) படி நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த விஷயம். 92வது கேள்வி, கூட்டுறவு தணிக்கை துறையின் பணியினை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யவும் தொடர்நிலை செய்வதற்கும் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கும், அதாவது வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணுறதுக்கும் அரசோட புதிய முயற்சிகளில் இந்த மின் ஆளுமை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே இ-சேவை, அதன் கீழே யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆடிட்க்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை துறையும் உள்ளாட்சி நிதித்துறையும், இவங்க 2 துறையும் ஆகிய துறைகளில் தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 93வது கேள்வி, தணிக்கை தகவல் எய்ம்ஸ் தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை திட்டத்திற்கான மென்பொருள் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்வெட் மின் பணிகள் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. அதுக்கான அந்த பாதுகாப்பு காரணிகளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்காட் நிறுவனம். அன்வெர்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பாதுகாப்புன்னு வந்தால் எல்காட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 94 தணிக்கை தகவல் மேலாண்மை முறைமை மென்பொருள் 27/6/2018 அன்று www.cooperative-audit-aims.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் கூட்டுறவு தணிக்கை துறையின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஃபுல்லாக வந்து இந்த நெட் சைடுக்கு எப்போ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு மேனுவல்லேருந்து ஃபுல்லாக ஆன்லைனுக்கு எப்போ கொண்டு போயிருக்காங்கன்னா 27/6/2018 கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 95 தணிக்கை பணியினை சிறப்பாக பன்னாட்டு தணிக்கை வழிகாட்டு. ஃபஸ்ட்டு இந்த கணக்காளர்களின் இணையம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெறிமுறைகள் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கைட்லைன்ஸ்லேருந்து இன்னும் சிறப்பாக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பன்னாட்டு தணிக்கை தரநிலை அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அதை வந்து தேத்தி வலுவடைஞ்சி காப்புறுதி அஷூர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காப்புறுதி தரநிலை அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். கைட்லைன்ஸை ஸ்டாண்டர்ட்ஸாக மாற்றிருப்பாங்க, ஸ்டாண்டர்ட்ஸை அஷூர்ட் ஸ்டாண்டர்ட்ஸாக மாற்றிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த பன்னாட்டு கணக்காளர்களின் இணையம் அப்படின்ற ஒருவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 96வது தணிக்கையில் பின்பற்றப்படும் தகவல் தொழில்நுட்பம் மென்பொருட்களை 2 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 97 இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்பு பக்கத்தில் காட்டப்பட வேண்டியவை. ஒரு சங்கம் இருக்குது, அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைப்பீடுகளுக்கு வட்டி தரணும், கொடுபட வேண்டிய வட்டி, பணியாளர் மற்றும் நிர்வாக செலவினம், அதாவது இந்த பணியாளர்களுக்கு சம்பளம் தரணும், தேய்மான ஒதுக்கீடு மற்றும் பிற ஒதுக்கீடுகள். இதே 98 இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பகுதியில் காட்டப்பட வேண்டிய ஒரு சொத்து, சங்கத்துக்கு எதெல்லாம் சொத்துன்னு கீழ் அடிப்படையில் வரும் அப்படின்னு தவணை தவறிய கடன், அது எப்படி இருந்தாலும் சங்கத்துக்கு ஒரு சொத்து தான். வர வேண்டிய வட்டி அது ஒரு சொத்து. புத்தக பார இருப்பு, ஓகே, அஞ்சல் தலை இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு, ஃபைனல் ஸ்டாக்கும் அது வந்து ஒரு சொத்து. நெக்ஸ்ட்டு 99 வியாபார கணக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படின்ட்டு 2ஆக பிரிப்பாங்க. வலப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரவு பற்றியும் செலவு, இடது பக்கத்தில் வந்து பற்ற பற்றியும் சொல்லி பேசியிருப்பாங்க. 100 கொஷின் பிஆர்எஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வங்கி சரிகட்டும் பட்டியலில் 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, டெஃபினட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.